நம் யூடியூப் சொந்த அனைவருக்குமே இன்னொரு வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு உலகத்தில் மிக முக்கியமாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய கொஞ்சம் விஷயங்கள் இன்றைக்கு செய்தியாக வந்திருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்த்தோம்னா இன்றைக்கு உலகத்தில் HMP வைரஸை பற்றி இன்றைக்கு இந்த உலகத்தில் பேசு பொருளாக இருக்குது. சைனாவில் உருவான அந்த HMP வைரஸ் எப்படி உருவானது, அதனுடைய காரணம் என்ன, அது எவ்வாறு மக்களை பாதிக்குது, என்ன மாதிரியான விளைவுகளை மக்களுக்கு கொடுக்குது, அதிலேருந்து எப்படி நாங்கள் தப்பித்து கொள்கிற சம்மந்தமான விஷயங்களையும் இன்றைக்கு இந்த வீடியோ பார்ப்போம். இன்றைக்கு தான் நயனம் யூடியூப் சேனலுக்கு பாருங்கன்னு சொன்னால் மறக்காமல் நயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, இப்போ நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம், இந்த HMP வைரஸ். இந்த HMP வைரஸ் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால், அதாவது இந்த HMP வைரஸ் ஆனது சீனாவில் தான் எங்களுக்கு என்ன செய்யறதுனா உருவானது. எப்படி கொரோனா சீனாவில் உருவாச்சுதோ அதே போல் தான் இந்த HMP வைரஸ் சீனாவில் உருவானது. அதாவது பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ்ன்றது கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளுக்கு முன்னே பறவைகளிலிருந்து தோற்றம் பெற்றதாக ஒரு நம்பத்தகுந்த ஆதாரங்கள் மூலமாக தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. பிறகு அந்த வைரஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சு கொண்டது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைச்சு கொண்டு இந்த வைரஸ் இவ்வளவு காலமாக வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வைரஸ் ஆனது பறவைகளில் தொற்றியதற்கான ஆதாரங்கள் இல்லை. பறவைகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தலை. ஆனால் அது இப்போ தான் மனிதர்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இதில் பார்த்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், கடந்த 2001ஆம் ஆண்டு மனிதர்களிடம் இந்த வைரஸ் இருக்குதாக கண்டறியப்பட்டிருக்குது. இதை ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி செய்கிற சஞ்சிகை தகவலை வெளியிட்டிருக்குது. கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் இந்த வைரஸ் சீனாவில் அதிகமாக பரவ தொடங்கியது. சீனாவினுடைய வட சீனா, பீஜிங், தென்மேற்கு சீனா, குவாங்சாங் மாகாணங்களிலிருந்து இந்த வைரஸ் பரவிக்கொண்டிருந்தது. இதை பார்த்தோம்னு சொன்னால் 2024 டிசம்பர் 24ஆம் தேதி சீனாவில் இந்த வைரஸ் முற்றுமுழுதாக இனங்காணப்பட்ட வைரஸாக இருக்குது. அதில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், இந்த வைரஸ் முக்கியமாக சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த வைரஸ், சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மக்களில் தான் இந்த வைரஸ் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதாவது எங்களுக்கு தெரியும், ரைனோ வைரஸ், HMP வைரஸ் பாதிப்புகள் எல்லாம் அந்த நேரம் அதிகரித்து வண்ணமாக இருந்தது. சீனாவின் வடக்கு பகுதியில் தான் இந்த HMP வைரஸினுடைய பாதிப்புகள் மிக அதிகமாக இருந்திருக்குது. அதுலேயும் இந்த HMP வைரஸ் ஆனது கூடுதலாக சிறுவர்களையும் வயோதிபர்களையும் தேடித்தான் இந்த HMP வைரஸ் தாக்கி கொண்டிருந்திருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் சிறுவர்கள், வயோதிபர்கள், அதே மாதிரி இந்த அதாவது நோய் சக்தி இல்லாத ஆட்களையும் தான் இந்த HMP வைரஸ் ஆனது பாதித்து கொண்டு இருந்திருக்குது. இதில் முக்கியமாக சிறுவர்களை தான் அதிகம் பாதிச்சிருக்குது. இது இந்த வைரஸ் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சாதாரணமாக இருமல் அல்லது தும்மல் அதிலேருந்து உருவாக்கலாம். அது மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வைரஸ் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த வைரஸ்ன்னு சொல்லப்பட்டாலும் கொரோனா அளவுக்கு இந்த வைரஸினுடைய வீரியத்தன்மை இல்லை என்றது ஆராய்ச்சிகள்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதன் காரணமாக எங்களுக்கு இந்த வைரஸினுடைய தொற்று ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படலாம் என்று சொன்னால், ஒன்று காய்ச்சல் ஏற்படலாம், இருமல் ஏற்படலாம், மூக்கடைப்பு ஏற்படலாம். அதே மாதிரி இது மெயினாக சுவாச பிரச்சனைகளை தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ சுவாச கோளாறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம். அதாவது சுவாசத்தில் எங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். அதே மாதிரி சுவாசத்தை அலர்ட் செய்யப்படலாம். மிக முக்கியமானது நிமோனியா. உங்களுக்கு தெரியும், சுவாச பிரச்சனைகளில் மிக பயங்கரமானது நிமோனியா. நிமோனியா பெரும்பாலும் சுவாசத்தை தான் நேரடியாக போய் தாக்கும். ஸோ இந்த நிமோனியாவும் ஏற்படலாம்னு சொல்லி எங்களுக்கு இதனுடைய அறிகுறிகளாக இருக்குது. சரி, கிட்டத்தட்ட இந்த வைரஸ் எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3-6 நாட்கள் இந்த வைரஸ் உயிர் வாழ நம்பப்படுது. அதே போல் இந்த வைரஸ் ஆனது 3-6 நாள் உயிர் வாழ்ந்தாலும் இந்த வைரஸ் மிகவும் வலிமை இழந்த வைரஸாக தான் கருதப்படுது. இந்த வைரஸினுடைய நோய் தாக்கங்கள் சீனாவில் கிட்டத்தட்ட எங்களுக்கு கூடியளவான பேரைக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்குது.
அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அண்டை நாடான இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட 5 பேருக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளிவந்திருக்குது. இந்த 5 பேரும் சிறுவர்களாக தான் இருக்கணும். இலங்கையிலையும் HMPV வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி இலங்கை சுகாதார திணைக்களம் நம்ப தகுந்த செய்தியை வெளியிட்டு இருக்குது. ஆகவே இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேணும், அவதானமாக இருக்க வேணும். சீனாவில் வந்துடுது, இந்தியாவில் வந்துடுது, எங்களுக்கு வராதான் என்ன அசல் நம்பிக்கக்கூடாது. ஸோ எந்த வைரஸ் எந்த நோய் தாக்கம் என்றாலும் கண்டிப்பாக நாங்களும் அவதானமாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். என்ன சொன்னால் இலங்கையிலேயும் ஒரு ஆளுக்கு வந்துடுது, எப்படியும் எங்களுக்கு கொரோனா எப்படியோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆகவே மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த HMPV வைரஸிலேருந்து எப்படி நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ளலாம் என்றால், இருமல் தும்மல் வரும்பொழுது நாங்கள் கைக்குட்டையில் பாவிக்க வேணும். இருமல் தும்மல் வார நேரம் எங்களுக்கு வாயு மூக்குகளை மூடிக்கொள்ள வேணும். அடுத்தது மிக முக்கியமான விடயம், முகக்கவசம் அணிய வேணும். முகக்கவசம் எங்களுக்கு தெரியும், கொரோனா அந்த காலத்திலேயும் முகக்கவசம் அணிந்த நாங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்திலையும் நாங்கள் என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேணும். அதே மாதிரி எங்களை கைகளை அடிக்கடி சவக்காரமிட்டு கழுவ வேணும். சுத்தமான நீர்னால கைகளை அடிக்கடி சவக்காரமிட்டு கழுவ வேணும். அதே மாதிரி நோய் பாதுகாப்பு தொற்று ஏற்பட்டவர்களிலிருந்து நாங்கள் விலகி இருக்க வேணும். அவர்கிட்ட நெருங்கி நாங்கள் போகக்கூடாது. அப்படி போனாலும் அந்த தொற்று எங்களை நோக்கி தாக்க வரும். அதே மாதிரி தேவையற்ற சந்தர்ப்பங்களில் பொது இடங்களில் நடமாற தவிர்த்து கொள்ள வேணும். அதுக்கும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் பொது இடத்துல போகிறோம், ஒரு ஆள் தும்முவிட அந்த கையால் பொது இடத்துல கை வைக்கிறேன்னு சொன்னால் அதில் நாங்கள் எங்களை கையை தொட்டோம்னு சொன்னால் அது இந்த பாதிப்பு எங்களை நோக்கி வரும். அதே மாதிரி தேவையற்ற சந்தர்ப்பங்களில் கண் மூக்குகளை தொடர்ந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். இவ்வாறான செயற்பாடு நாங்கள் மேற்கொண்டோம் என்று சொன்னால் இந்த HMPV வைரஸினாலிருந்து நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ளலாம். இது எங்களுக்கு ஒரு புதிய விஷயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கொரோனா வைரஸ் அதில் இருந்து எங்களை எப்படி தற்காத்து கொள்ளலாம்னு விஷயங்கள் நாங்கள் நன்றாக கற்றுக்கொண்டோம். ஆகவே அந்த கொரோனா வைரஸில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வைரஸில் நாங்கள் எங்களவே தற்காத்து கொள்ளலாம். ஆகவே மக்களாக நீங்கள் மிக அவதானத்தோட இந்த தற்காப்பு முறைகளை கைக்கொண்டு இந்த HMPV வைரஸில் இருந்து பாதுகாத்து கொள்ளணும் என்றுதான் இலங்கை சுகாதார திணைக்களம் வெளியிட்ட தகவலாக இருக்குது. ஓகே.